இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் எம்பி ராகுல் கேரளாவின் வயநாடு தொகுதியில் இரண்டாவது முறையாக போட்டியிடுகிறார். இதற்கான வேட்புமனுவை நேற்று தாக்கல் செய்தார். அவரை எதிர்த்து இந்தியா கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் ஆனி ராஜாவும் கேரள மாநில பாஜக தலைவர் சுரேந்திரனும் வயநாடு தொகுதியில் களத்தில் உள்ளனர். ராகுல் தனது வேட்புமனுவில் தன்னிடம் சுமார் 20 கோடி ரூபாய் அளவில் அசையும் அசையா சொத்துக்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அசையும் சொத்தாக மட்டும் 9 கோடியே 24 லட்சம் ரூபாய் இருக்கிறது. அதில் ரொக்கப்பணம் 55,000 ரூபாய், 26,25,000த்திற்கான வங்கி டெபாசிட், 4 கோடியே 33 லட்சம் பாண்ட்ஸ் அண்ட் ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்டில் 3 கோடியே 81 லட்சம், கோல்டு பாண்டாக 15,21,000, 4,20,000 ரூபாய் மதிப்பில் நகைகளும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அசையா சொத்தாக குருகிராமில் 9 கோடி ரூபாய் மதிப்பிலான அலுவலகம், டெல்லி மெக்ரோலியில் முன்னோர்களிடமிருந்து தனக்கும் சகோதரி பிரியங்காவுக்கும் கிடைத்த நிலம் என மொத்தம் 11 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பீடு காட்டியுள்ளார். அதே சமயம் ராகுலுக்கு சொந்தமாக வீடு, கார் எதுவும் இல்லை என்ற தகவலும் அவரது தேர்தல் பிரமாண பத்திரத்தில் இடம்பெற்றுள்ளது. டெல்லியில் 2021 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டாள். அவரது வீட்டுக்கு சென்ற ராகுல் சிறுமி குடும்பத்தாருடன் உள்ள படத்தை சோசியல் மீடியாவில் பதிவிட்டு வன்கொடுமையை கண்டித்தார். போக்சோ சட்டப்படி பாலியல் குற்றத்தால் பாதிக்கப்பட்ட பெண் அவரது குடும்பத்தாரின் அடையாளங்களை வெளியிடுவது குற்றம். அந்த அடிப்படையில் ராகுல் மீது வழக்கு பதிவு செய்யும்படி தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் டெல்லி போலீசில் புகார் அளித்தது. அதன் பேரில் ராகுல் மீது போக்சோ சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கு சம்பந்தமான தகவல்களையும் ராகுல் தனது வேட்புமனுவில் கூறியுள்ளார். இது தவிர அவர் மீதான அவதூறு வழக்குகளும் வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளன.